மனோஜ், ரோஹிணி இந்த பணத்தை ஏமாந்து போறது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்து வந்து மனோஜ் கிட்ட எவ்வளவோ சொல்லியும் கேட்காம 30 லட்ச ரூபா அமௌண்ட்டை கொடுத்து இந்த வீட்டை வாங்கிட்டாங்க. உடனே முத்து வந்துட்டு இவன் எதுவுமே சொல்றதை கேட்க மாட்டான், இவன் வழிக்கு போனாதான் நம்ம வந்து சொல்றதை கேட்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வீடு 5 கோடிக்கு போகும்னு சொன்னேன், ஆனா 3 கோடிக்கு வந்து நீ வாங்கியிருக்க அப்படின்னா இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கு, எனக்கு என்னவோ பேய் இருக்கிறதா தான் யோசிக்க தோணுது. ஏன்னா நேற்று நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபேன் வந்து தானா அடிச்சா. என்னடா சொல்ற, நீ பேய் அது இதுன்னு சொல்ற, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குதுடா, இந்த மாதிரிலாம் நீ எதுவுமே பேசாத, நாங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு தான்டா வாங்கணும். இருந்துகிட்டு ஆஹா இவன் இந்த வழிக்கு போனாதான் பயப்படுறான் பாத்தியா, அதனால கண்டிப்பா நம்ம பேய் இருக்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை நல்லாவே ஏமாத்துறாங்க. மனோஜ்க்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. ரோஹிணி எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு ரோஹிணி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, இப்ப யோசிக்கிறேன் ரோஹிணி, நம்ம ஏன் இந்த வீட்டை வாங்கணும், இவ்வளோ பெருசு வாங்குறது பிரச்சனை இல்லை, ஆனா பேய் உண்மையாவே இருந்துச்சுன்னா என்ன பண்றது ரோஹிணி. என்ன மனோஜ் இவ்வளோ வயசாகியும் இன்னும் பேய் அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி பயப்படுறீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் வந்து அதெல்லாம் எதுவுமே நம்பாம அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா பேய் அது இதுன்னு இருக்குன்னு சொல்றாங்க அம்மா, எப்படியாவது பேய் ஓட்டுறவங்கள வர சொல்றீங்களா. மனோஜோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க பேய் ஓட்டுறவங்க இருக்காங்க, நான் வேணா வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க. இதனால என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.